ஒரு மனுஷன் தன்னோட நடிப்புக்காக தன்னோட உயிரே விட்டுருக்கான்னு சொன்னா யாரா நம்புவீங்களா? ஹீத் லெட்ஜர் அப்படின்னு சொன்னா இங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஜோக்கர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா 50 days 50 இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 5. ஹீத் லெட்ஜர் ஏப்ரல் 4, 1979 ஆஸ்திரேலியாவில் இவர் பிறக்கிறாரு. சின்ன வயசுல இவருக்கு செஸ்னா பயங்கர இஷ்டம். இவரோட 10வது வயசுல நேஷனல் லெவல் சாம்பியன் ஆகிறாரு. இப்படியே போயிட்டு இருந்த அவர் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அமைகிறது அவங்க அப்பா அம்மா 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. அந்த ஷாக்ல வெளியே வர முடியாத ஹீத் லெட்ஜர் அப்படியே ஒரு மூலையில உடஞ்சி உட்காந்துடுறாரு. அந்த டைம்ல அவங்க அக்கா ஒரு தியேட்டரிக்கல் ஆர்டிஸ்ட் இருந்ததுனால அவங்க அக்கா கூட போய் நிறைய ஷோஸ்லாம் பார்ப்பாராம். அதனாலே அவருக்கு ஆக்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வருது. இவரு கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட ஹைஸ்கூல்லே ட்ராப் அவுட் பண்றாரு. நேராக அமெரிக்கா ஷிஃப்ட் ஆகிறாரு. ஏகப்பட்ட ஆடிஷன் ஏறி இறங்குறாரு. ஆனால் இவர் எதிர்பார்க்குற மாதிரி இவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எந்த ரோலும் அவருக்கு கிடைக்கல. நான் நடிச்சா ஒரு ஐகானிக்கான ரோல்ல தான் நடிப்பேன், என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டுற மாதிரி உள்ள ரோல்ல தான் நடிப்பேன்னு ஒரு புடிவாதமா இருந்திருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவர் நடிச்ச ப்ரூக்பேக் மவுண்டன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல அவர் ஒரு கே கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஆக்டிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டருக்காகன்னு சொல்லி தான் இவர் போய் நடிச்சாரு. கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா என் லைஃபே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கனவு கண்டுட்டு இருக்காரு. படம் ரிலீஸ் ஆகுது. பயங்கர கான்ட்ரவர்ஷியலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அந்த படத்தை கழுவி ஊத்துறாங்க. இப்படியே ரிப்போர்ட்டர் ட்ரிகர் பண்ணும்போது ஒரு டைம்ல கடுப்பாயி ரிப்போர்ட்டர்ஸ் மேல எச்சு துப்பிடுறாரு. பயங்கரமா கத்திடுறாரு. உடனே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இவரோட பேரை பயங்கரமா டேமேஜ் பண்ணிடுறாங்க. தன்னோட ப்ரொஃபஷனல் லைஃபும் நல்லா இல்லை, ஃபேமிலி லைஃபும் நல்லா இல்லை. நம்ம ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனால் என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுன் ஆயிருக்காரு. இப்படி டைம் போயிட்டே இருக்கு. அந்த டைம்ல நோலன் டைரக்ஷன்ல இந்த டார்க் நைட் படம் வந்து ஆடிஷன் எடுக்கிறாங்க பேட்மேன் ரோலுக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கேட்கிறாரு. இவரும் போய் ஆடிஷன் அட்டன் பண்றாரு. ஆனா இவருக்கு கிடைச்சது பேட்மேன் ரோல் இல்லை, அதுக்கு பதிலாக வில்லன் ரோல். அந்த டைம்ல நோலன் சொல்லியிருக்காரு, உன்னால மட்டும் தான் இந்த கேரக்டர் பண்ண முடியும். நோலன் காஸ்டிங் க்ரூவை ரிலீஸ் பண்றாரு. அந்த டைம்ல ஹீத் லெட்ஜரோட ரோலை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஐகானிக் ரோலுக்கு இவனை நடிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிப்போர்ட்டை கழுவி ஊற்றிருக்காங்க. இவரு கொஞ்சம் கூட யோசிக்காம சரி என்னோட 100% நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹோட்டல்ல போய் இவரே லாக் பண்ணிக்கிட்டு தனக்கு தானே டயலாக் பேச ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா இவரே ஜோக்கரா மாத்திருக்காரு. 100% நேச்சுரலா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கர் கேரக்டரோட மேக்கப் கூட இவரே போட்டிருக்காரு. இவர் ஷூட்டிங் வந்தாலே மேக்கப் போட்டு தான் வருவாராம். ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஆஃப் தி ஸ்கிரீன் இவரை பார்த்து பயப்படாதவங்களே கிடையாது. அந்த டைம்ல பிரபலமா அந்த மைக்கேல் கேனுங்கிற ஒரு ஆக்டர் இவரை பார்த்து எனக்கு டயலாக் பேச வர மாட்டேங்குது, இவரை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் எந்த அளவு டெடிகேட்டடா இருந்தா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க முடியும். இப்படியே டைம் போயிட்டே இருக்கு. அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த வில்லன் கேரக்டர் மட்டும் 32 அவார்டு கிடைக்குது, ஆஸ்கார் அவார்டும் சேர்த்து. அவரை யாரும் நடிச்சிருக்கன்னு மென்ஷன் பண்ணல, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கன்னு தான் மென்ஷன் பண்றாங்க. என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஆனா அப்பவே அவர் முடிவு பண்ணியிருக்காரு, நான் வாங்கினா ஒரு ஆஸ்கார் அவார்டு தான் வாங்குவேன். இதுல சோகமான விஷயம் என்னன்னா அந்த ஆஸ்கார் அவார்டு வாங்க அவர் உயிரோட இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கேரக்டர் விட்டு அவரால் வெளியே வர முடியாம ட்ரக் ஓவர் டோஸா எடுத்து அவர் இறந்துடுறாரு. இது இவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சூட் ஆகும். எல்லாரோட ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்கும் மட்டும் நினைக்காதீங்க, உங்களோட மென்டல் லைஃபை நீங்க நல்லா வச்சுக்கோங்க. பீஸ்டாங். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.